ஹலோ ஹாய் வெல்கம் டு ஆவுடி கிங் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன டிப்ஸு, டிஎல் ரினியூவலை பற்றி ஒரு டிப்ஸு. நம்ம டிஎல் ரினியூவல் பண்ணால் எங்கே போவோம்? ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போய் கியூ நிற்கணும், ஸ்லாட் புக் பண்ணணும். அந்த மாதிரிலாம் யாரும் டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இனிமேட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைன்லேயே இப்போ உங்கள் லைசன்ஸை ரினியூவல் பண்ணலாம், எல்எல் எடுக்கலாம், டிஎல் புது டிஎல் எடுக்கலாம், உங்கள் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். ஒன்லி 10 மினிட்ஸ் நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் டிஎலை வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் ரினியூவல் பண்ணிடலாம். இது வந்து பொதுவாக நான் யாருக்கு சொல்கிறேன்னா, மோட்டார் சைக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க, எல்எம்பி லைசன்ஸ் வச்சுருக்கவங்க வந்து ஆர்டி ஆஃபீஸ் போக தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு சிலர் பேட்ச் வச்சுருப்பீங்க, எவி வச்சுருப்பீங்க, அவங்க வந்து கம்பல்சரி ஆர்டி ஆஃபீஸில் போய் உங்கள் பழைய டிஎல்ல சரண்டர் பண்ணணும். அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எல்எம்பி டேட் வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும், பேட்சோட வேலிடிட்டி இன்னும் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அப்போது உங்களுக்கு புது லைசன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னோன்னா 2 லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து பேட்ச் வச்சுருக்கோம் கம்பல்சரி ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்ட பிறகு திருப்பி போயிட்டு அந்த லைசன்ஸ் சரண்டர் பண்ணினா தான் உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்ட்டில் புது லைசன்ஸ் வரும். ஓகேங்களா? ஆனால் மோட்டார் சைக்கிள் எல்எம்பி வண்டி வச்சுருக்கவங்க வந்து போக தேவை. அந்த வேலிடிட்டி முடிச்சு அந்த லைசன்ஸ் வந்து டெத் ஆகிடுச்சு, அது யூஸ் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணல 1 வீக்கில் உங்கள் வீட்டுக்கே தேடி உங்கள் லைசன்ஸ் வந்துடும். பொதுவாக என்ன பண்ணணும், இப்போ வந்து அதுக்கு பரிவார்ன்ற வெப்சைட்டில் போனீங்கனாலே ஆன்லைன் சர்வீஸில் போய் பாருங்கள். ஆன்லைன் சர்வீஸில் பார்த்தா தேர்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், டிரைவிங் லைசன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டேட் கேட்கும், எந்த ஸ்டேட்னு சொல்லிட்டு தமிழ்நாடா, கர்நாடகாவா, ஆந்திராவான்னு. அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனோடனே உங்கள் டிஎல் நம்பர் கேட்கும். டிஎல் நம்பர் எங்கன்னா மேலே பாருங்கள், டிஎல் மேலே இருக்கும். தமிழ்நாடுனா டிஎன் ஸ்டார்ட் ஆகும், கர்நாடகானா கேஎன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த டிஎல் நம்பர் ஃபுல் நம்பரையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கோம் ஆஸ் பர் த டிஎல். ஓகேங்களா? டிஎல் போட்டோடனே கீழே வந்து கேப்சர் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சரை என்ட்ரி பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு கெட் டிஎல் டீட்டெயில்ஸ் கொடுத்ததில்ல உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஓப்பன் ஆகிட்ட பிறகு கீழே ப்ரொசீட் கொடுக்குங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், ரினியூவல் பேஜுக்கு போவோம். அதை வந்து உங்கள் டிஎல்லோடைய ஸ்கேன் பண்ண காப்பி ஒன்று அப்லோட் பண்ண சொல்லும். உங்கள் ஃபோட்டோ, மெயின் ஃபோட்டோ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ உங்கள் இஷ்டத்துக்கு அழகாக பிடிச்சி அப்லோட் பண்ணலாம். உங்கள் லைசன்ஸ் வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதனால் அந்த ஃபோட்டோ உங்கள் இஷ்டத்துக்கு ஃபோட்டோ பிடிச்சி சூப்பராக அப்லோட் பண்ணலாம். அப்புறம் உங்கள் சிக்னேச்சர் அழகாக போட்டு லைசன்ஸில் வர வைக்கலாம். இது ரொம்ப சூப்பராக மெத்தடு. நம்ம அங்கே போய்ட்டு ஃபோட்டோ அப்படி கியூ இருக்கிறதுக்கோ எதுவும் தெரியல, நம்ம இஷ்டம் நம்ம ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணலாம். இது ஃபோட்டோ டிஎல். ஓகே, அப்புறமேட்டு 40 இயர்ஸ் பிலோ இருக்கிறவங்களுக்கு வேண்டி தான் செல்ஃப் அட்டஸ்டர் ஹெல்த்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓகேங்களா? 40 இயர்ஸ் அபோவ் ஆயிடுச்சுன்னா ஒரு டாக்டரோட அட்டஸ்டர் பண்ணிவிட்டு ஹெல்த் சர்டிஃபிகேட் அட்டஸ்ட் பண்ணி அது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ப்ரொசீட் பண்ணிங்கன்னா கேஓசி போவாங்க. இது ஆதார் த்ரூ ரினியூவல் ஆகுது. இது நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பரை போட்ட உடனே ஆதார் ஓடிபி வரும். ஓடிபி வந்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கேஓசி கம்ப்ளீட் ஆகிடும். கேஓசி கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போவோம். பேமெண்ட் வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மோட்டர் சைக்கிள் எல்லாமே வச்சுருக்கவங்களுக்கு 500 வந்து இன்க்ளூடிங் போஸ்டல் சார்ஜோடு சேர்த்து எல்லாமே. போஸ்டல் சார்ஜர் உங்கள் வீட்டை தேடி லைசன்ஸ் வந்துடும். அந்த போஸ்டல் சார்ஜர் சேர்த்து 500 ருபீஸ் பே பண்ணிட்டு அந்த ரிசிப்டை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா போதும். 1 வீக்கில் உங்கள் வீட்டுக்கு உங்கள் லைசன்ஸ் வந்து உங்கள் வீட்டை தேடி வந்துடும். அதே பேட்ச் வச்சுருக்கோங்க, அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஒரிஜினல் டிஎலை வந்து பின் பண்ணி எந்த ஆர்டி ஆஃபீஸோ அந்த ஆர்டி ஆஃபீஸில் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் 1 வீக்கில் வந்து உங்கள் டிஎல் வீட்டுக்கு வந்துடும், புது டிஎல். இது வந்து ஓன் போர்டு வச்சுருங்க, ஆர்டி ஆஃபீஸ் போக தேவையில்லை. பேட்சுக்கு கம்பல்சரி உங்கள் டிஎலை வந்து அங்கே ஜஸ்ட் போய் கொடுத்துட்டு வந்தால் போதும். அது நீங்கள் போகணும் அவசியம் கிடையாது, யார் வேணால் போய் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம், ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணால இப்போ ஆர்டி ஆஃபீஸு லைசன்ஸ் ஹோல்டரே போகணும் அவசியம் கிடையாது. ஆன்லைனில் பண்ணிட்ட பிறகு யார் வேணால் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷனை கொடுத்தா உங்கள் லைசன்ஸ் ரினியூவல் ஆகிடும். இது ரொம்ப ஈஸி. டிரைவருங்களுக்கு ரொம்ப, ஏன்னா லைனில் இருப்பாங்க, தூரமாக போயிருப்பாங்க, ரினியூவல் பண்ண முடியாது. நீங்கள் இந்தமாதிரி ஆன்லைனில் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் யாருனா கொடுத்தா கூட ரினியூவல் ஆகிடும். அதனால் எல்லாம் ஈஸியாக இந்த ஆன்லைன் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிட்டு டைமை சேவ் பண்ணுங்கள். ஏன்னா ஆர்டி ஆஃபீஸ் காலைல 10 மணிக்கு தான் திறப்பாங்க, திருப்பி 3 மணிக்கு மூடிடுவாங்க. அதனால் டைம் இருக்காது, ஆஃபீஸ் போகணும், வண்டிக்கு போகணும். நிறைய எல்லாருக்கும் இப்போ ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. இந்த மாதிரி ஈஸியான ஒரு ஸ்டெப் இருக்கும்போது நீங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் டிஎல் வந்து ரினியூல் பண்ணிக்கலாம்.
இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆவடி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு டிப்ஸோட திருப்பும் அடிக்கடி டிப்ஸோட உங்களை சந்திப்பேன். பாய் நண்பர்களே.